عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في شأن حبيبه محمد صلى الله عليه وسلم مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. وقال تعالى أيضا: وقل ربي زدني علما، أو كما صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الشريف: إذا مات الإنسان انقطع عمله إلا ثلاث، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், அய்யிமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இறை தேச செல்வர்கள், குறிப்பாக புனிதமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் பெற்ற உயர்ந்த நன்மக்களாக ரப்பல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன். மிக அற்புதமான முறையில் நமது ஜன்னத்துல் நஈம் பள்ளிவாசலில் இந்த ஆண்டு மக்தபு மதரசாவுடைய ஒரு ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் நமது பிள்ளைகள் இங்கு பேசக்கூடிய காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பிள்ளைகள் உருவாக்கிய பிள்ளைகளை இப்படி உருவாக்கிய முஅல்லிமாக்கள், நமது பள்ளிவாசலுடைய சங்கைக்குரிய இமாம் ஹஜரத் அவர்கள் இந்த நிகழ்விற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிவாசலுடைய அற்புதமான நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், இன்னும் குறிப்பாக தாய்மார்கள், தாங்கள் பிள்ளைகள் பேசக்கூடிய அந்த நிகழ்வை பார்ப்பதற்காகவே அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமானவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வு நம்முடைய அடுத்த தலைமுறை, நமது பிள்ளைகள் காண வேண்டும். பள்ளியின் பக்கம் தொடர்பு ஏற்பட வேண்டும், மார்க்கத்துடைய தொடர்பு ஏற்பட வேண்டும். பெரிய மனிதர்கள், நமது மஹல்லாவுடைய பெரிய மனிதர்கள் ஆரம்பமாக பயானுடைய துவக்கத்தில் நமது ஜாமியா மக்தூல் அன்வார் அரபிக் கல்லூரிய மூத்த பேராசிரியர் சங்கைக்குரிய பசீருல் பயான் ஹஜரத் அவர்கள், சங்கைக்குரிய உலமாக்கள், இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களுக்கு முன்னால் நமது பிள்ளைகள் சூறாக்களை ஓதுவதும் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழாக பயான்களை பேசக்கூடிய காட்சிகளும், அத்தையாக்கு ஓதக்கூடிய இந்த காட்சிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. சமுதாயத்தை வேறு விதத்தில் பார்க்கும் பொழுது மீடியாக்களில், வலைத்தளங்களில் டிக்டாக் என்ற அடிப்படையில் ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, சினிமாவுடைய பாடல்களை பாடிக்கொண்டு யார் யாரிடத்தில் முகத்தை பெண்கள் காண்பிக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் காண்பிக்காமல் ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கக்கூடிய, எந்த பெண்ணுடைய அழகை தன்னுடைய கணவன் மட்டுமே ரசிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அழகை ஒட்டுமொத்த உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு இனிய தளங்களில், சமுதாயங்களில் தன்னுடைய முகங்களை, தன்னுடைய காட்சிகளை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட குழப்பமான இந்த தருவாயில் நமது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், நமது பெண் பிள்ளைகள் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி இந்த காட்சிகளை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. நமது சங்கைக்குரிய பசீருல் பயான் ஹஜரத் அவர்கள் சொன்னதை போல
நமது மஹல்லாவிற்கென்று நமது லால்பேட்டையில் நமது ஜன்னத்துல் நஈம் பள்ளிவாசல் இந்த மஹல்லாவிற்கென்று தனி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக ஜாமியா அன்வார் அரபி கல்லூரியில் பணி செய்யக்கூடிய உஸ்தாத்மார்களாக நமது மஹல்லாவில் இருந்து சங்கைக்குரிய மருகும் அலி ஹஜரத் அவர்கள் இருந்து பலர்கள் நமது மஹல்லாவில் இருந்து கல்வி ஞானங்களை கற்று ஆஃபிலாக ஆலிமாக பலர்கள் உருவாகி பல சமுதாயத்திற்கு பல ஆலிம்களை பல ஆஃபில்களை உருவாக்கிய உன்னத ஒரு இடத்தை நமது மஹல்லா பெற்றிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ரப்பல் ஆலமீனாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டு விழாவுடைய நிகழ்வை காண செய்தார். அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டித்துவிடும். 3 விஷயம் மரணித்ததற்கு பிறகும் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், பயனுள்ள கல்வி. நமக்கு எந்த ஆசிரியர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த கல்வியை நாம் பிறரிடத்தில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பயனுள்ள அந்த கல்வியுடைய நன்மை ஆசிரியர் மரணித்தாலும் சரிதான், சொல்லிக் கொடுத்தவர் மரணித்தாலும் சரிதான், அதனுடைய நன்மையாகிறது அவரை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது, நிலையான தர்மம், சதகத்துல் ஜாரியா. பள்ளிவாசலை கட்டினார், மதரசாவை கட்டினார், பள்ளிவாசலுக்கு குர்ஆனை வாங்கி கொடுத்தார், போக்குவரத்து வரக்கூடிய ஏழைகளுக்காக கிணறை வெட்டி குடி தண்ணீரை ஏற்பாடு செய்தார். இப்படியாக அவருடைய நன்மையாகிறது. அவர் மரணித்ததற்கு பிறகு அதன் நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமில்லாமல் மூன்றாவதாக சொன்னார்கள், வளரும் சாலிஹு எதுவுலகுமா பெருமானார் சொன்னார்கள், அதையும் அப்படியே எடுங்க. சாலிஹான குழந்தைகள் பெற்றோர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்து கொண்டே தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், ஒரு குடும்பத்தில் அவருடைய தந்தை கண்ணியமானவராக இருந்திருப்பார், அவருடைய தந்தையின் தந்தை பாட்டனார் முப்பாட்டனார் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்ப பாரம்பரியம் கண்ணியத்தின் உச்சத்தில் இருந்திருக்கும். அந்த குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய தவறான செயலின் காரணமாக அந்த குடும்பத்துடைய பாரம்பரியம் நடு வீதியில் வந்து நிற்கும். காரணம், ஒரு குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தையை குழு என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு பொழுதும் கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆம்பளை பிள்ளையை குழு அல்லாஹ், ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையை குழு என்று கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் கேட்ட துஆக்களை எடுத்து குர்ஆனை பார்க்கும் பொழுது சையதுனா இப்ராஹிம் நபி துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. நான் நபியாக இருக்கின்றேன், எனக்கு வரக்கூடிய பிள்ளை ஷைத்தானாக இருக்கிறார், எனக்கு வரக்கூடிய சந்ததி என்னுடைய பிள்ளை என்னை போலவே நபியாக இருக்க வேண்டும், சாலிஹான குழந்தையை கொடு என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த துஆவுடைய வெளிப்பாடு தான் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போன்ற நபிமார்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளை அல்லாஹ் முத்தான பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்தார். ஹஜ்ரத் ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான சந்ததியை யா அல்லாஹ் எனக்கு நீ அன்பளிப்பாக கொடு என்று கேட்டார்கள். சையதுனா ஸக்கரியா நபி செய்த துஆவுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த ஆண் குழந்தைக்கு அல்லாஹ்வே யஹ்யா என்று பெயர் சூட்டினார். அவர்கள் செய்த பிரார்த்தனை. எதற்காக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறோம் என்றால், குழந்தைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகளை ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புடைய விஷயத்தில் முழுக்க கண்காணிப்பது, அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புடைய விஷயத்தில் கவனிப்பது என்பது பெற்றோருடைய கடமை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசுவார்கள். அல்லாஹ் யாருக்கு, நபிகள் நாயகம் சொல்வார்கள், அல்லாஹ் யாருக்கு 3 பெண் பிள்ளைகளை கொடுத்து அந்த பெண் பிள்ளைக்கு நல்ல பெயரை சூட்டி நல்ல மார்க்க கல்வி
வஸல்லம் சொல்ல அந்த சபையில் இருந்த இன்னொரு சஹாபி எழுந்திருக்கிறார்கள். நாயகமே, 3 பெண் பிள்ளை மட்டுமா? என்னிடத்தில் 2 பெண் பிள்ளை இருக்கிறது. 2 பெண் பிள்ளை என்றால் நபி சொன்னார்கள், ஆக்கதா 2 பெண் பிள்ளை இருந்தாலும் சரிதான், அந்த பிள்ளைக்கு நல்ல பெயரை சூட்டுதல். ஏதோ புதுசா பெயரை வைக்கிறதுக்காக அர்த்தம் இல்லாத பெயரை வைக்க கூடாது. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு முடிந்த அளவிற்கு நபிமார்களுடைய பெயர்களை சூட்ட வேண்டும். அன்னை சஹாபாக்களுடைய பெயர்களை சூட்ட வேண்டும். எந்த அளவிற்கு நாம் பெயர் வைக்கின்றோமோ அந்த பெயருடைய வெளிப்பாடை அந்த பிள்ளைகளிடத்தில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் 2 பெண் பிள்ளைகளுக்கும் அதுதான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு சஹாபி இருந்தார்கள், யார சொல்லலாம், ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை. அதற்கு என்ன சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் நல்ல முறையில் பெயர் சூட்டி நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுத்து நல்ல முறையில் யார் திருமணம் முடித்து தருகின்றார்களோ அந்த பெற்றோர்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் என்னுடன் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல ஆண் பிள்ளைகளுடைய வளர்ப்பை விட பெண் பிள்ளையுடைய வளர்ப்பை பெருமானார் அடுத்து பேசுகிறார்கள். 3 ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்க நல்ல முறையில் வளர்த்தவங்க சொர்க்கத்தில் இப்படி இருப்பாங்க சொல்லி ஹதீஸ் வரல. பெண் பிள்ளையுடைய வளர்ப்பு இப்படி வருகிறது. அன்பானவர்களே, தாய்மார்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பெண் பிள்ளையுடைய வளர்ப்பு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளிடத்தில் செல்போன்களை கொடுத்து தனிமையில் அனுப்புவதை, தனிமையில் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அப்படி பேசினால் என் பிள்ளை யாரிடத்தில் பேசினார் என்று கண்காணிக்க வேண்டும். இரவு நேரங்களில் பெண் பிள்ளையிடத்தில் செல்போனை கொடுத்துவிட்டு தனி அறையிலேயோ தனி இடத்திலேயே விடுவது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை கருதி நான் ஆம்பளை பிள்ளையை வளர்க்கிறது ஒரு விதம், பெண் பிள்ளையுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு அழுத்தமாக பேசினார்கள். பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளையுடைய விஷயத்தில் இப்படி சொன்னார்கள். ஆண் பிள்ளையுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லுக்கும் ராணி வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் அத்தா தன் பையனை நல்ல முறையில் படிக்க வைத்தார். நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுத்தார். லட்சக்கணக்கில் காசுகளை கட்டி நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுத்து +2 வரை, அதை தொடர்ந்து உயர்தரமான ஒரு கல்லூரியில் சேர்த்து லட்சக்கணக்கில் செலவு செய்து நல்ல முறையில் படிப்பை கொடுத்தார். எம்பிபிஎஸ் மருத்துவர் ஆயிட்டார். அத்தா இறந்து போயிட்டார். அத்தா மரணித்ததற்கு பிறகு அந்த மருத்துவர் தேம்பி அழுவார். என்ன தெரியுமா, எங்க அத்தா எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, நல்ல முறை ஒரு கல்லூரியை காண்பித்து கொடுத்தார், நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தார், கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா எங்க அத்தா எனக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கல. இறந்து போன என்னுடைய தந்தைக்காக ஒரு யாசின் ஓத கூட முடியவில்லை என்று அந்த மருத்துவர் வேதனை படுகிறார் என்றார். கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி விட்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வழியில் சொன்னார்கள். உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான ஆண் குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மக்தபு மதரசா, குர்ஆனுடைய வார்த்தை. பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், ஒழுக்க நெறிமுறைகளை எந்த கல்லூரியிலும் சொல்லிக் கொடுக்காது. அத்தா அம்மாவை எப்படி மதிக்கணும்னு சொல்லி எந்த கல்லூரியும் சொல்லிக் கொடுக்காது. அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்று எந்த கல்லூரியும் சொல்லிக் கொடுக்காது. பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று எந்த கல்லூரியும் சொல்லிக் கொடுக்காது. ஒரே ஒரு கல்லூரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பாடசாலை குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே தூக்கத்தில் எழுந்ததில் இருந்து மீண்டும் தூங்கின்ற வரை, பிறப்பில் இருந்து இறப்பின்ற வரை எப்படி ஹலாலான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே சொல்லும் என்ற கருத்தை அழுத்தமாக நான் பதிவு செய்கின்றேன். ரப்புல் ஆலமீனாக வந்தாங்களா நம்முடைய பிள்ளைகளை நமக்கு குளிர்ச்சியான பிள்ளைகளாக உலகத்திலேயே மறுமையை ஆக்கி தந்தவர்களாக வாக்கு தாவான